வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு மறக்காமல் கறி எடுத்தால் குக்கரை திறந்தா வீடே மணக்கிற மாதிரி ஒரு அருமையான கிராமத்து சுவையில் கறி குழம்பு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். காலையிலே வச்சிட்டிங்கன்னா காலையில் இட்லிக்கு சூப்பராக இருக்கும், மதியானம் சாதத்து கூட போட்டு சாப்பிட அருமையாக இருக்கும், நைட்டு சுட சுட அருமையான கல் தோசை போட்டு இந்த மட்டன் குழம்பை வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் செஞ்சு பார்த்துடுங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க, ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க கிச்சன் போகலாம். ஸோ ப்ரெஷர் குக்கர்லேயே அப்படியே நம்ம தாளித்து விடலாம். என்ன கிராமத்து சுவைன்னு சொல்லிட்டு ப்ரெஷர் குக்கரில் செய்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் மண் சட்டியில் செஞ்சுக்கலாம், பாத்திரத்தில் செஞ்சுக்கலாம், உங்களை டைம் பொறுத்து இருக்குது. ஓகேவா? குக்கரில் நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்குங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கினதுக்கப்புறமா 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்து வெங்காயத்தோடு நல்லா வதக்கிட்டு நான் இன்றைக்கி ஒரு 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். ஸோ மட்டனை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி இல்லாமல் வடித்து வச்சுக்கோங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நம்ம மட்டனை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இந்த இஞ்சி பூண்டு வெங்காயம் மட்டன் எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம மற்ற தேவையான பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். சமையல் அதிக சுவையாகவும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிக்க நீங்கள் எல்லோரும் என்னை ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த என்னுடைய ஸ்பெஷல் செந்தூர் மசாலாஸ் இப்போ உங்களுக்காக தயாராக இருக்குது. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் தரமான பொருட்களை கொண்டு ட்ரெடிஷ்னல் கிரைண்டிங் ப்ராசஸில் எங்கள் வீட்டுக்கு நாங்கள் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி உங்களுக்காகவும் நானும் என்னுடைய குழுவும் சேர்ந்து செஞ்சுருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மட்டன் ஒரு 3 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரே ஒரு பழமான தக்காளி அதிலே கட் பண்ணி போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் செந்தூர் மஞ்சத்தூள். ஸோ மஞ்சத்தூளோடு மறுபடியும் இந்த தக்காளி மட்டன் எல்லாம் இன்னொரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கி விடுங்க. வதங்க மட்டனே நல்லா தண்ணி விடும். இப்போ 1 டீஸ்பூன் செந்தூர் தனி மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்மளுடைய காரைக்குடி மட்டன் குழம்பு தூள். ஸோ இது ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா மட்டன் குழம்புக்குன்னே உள்ளது. பட் சிக்கன் குழம்புக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் மட்டன் குழம்புக்கு இது ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் காரைக்குடி மட்டன் குழம்பு தூள் அது சேர்த்துக்குங்க. இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டனோடு சேர்த்து வதக்குங்க. அதுக்கு முன்னால் 1 டீஸ்பூன் அளவு கல்லுப்பும் நான் போட்டுக்கிறேன். எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுவோம். ஒரு 2 கப்பு தண்ணி. நான் பொதுவாகவே இந்த கிராமத்து ஸ்டைல் குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா அவங்க பச்சை தண்ணி ஊற்ற மாட்டாங்க. கழனி, அதாவது அரிசி ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தான் ஊற்றுவாங்க. ஏன்னா அந்த தண்ணியில் செய்யும்போது அது ஒரு நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும். ஸோ அந்த கழனி தண்ணின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு 2 கப் தண்ணி ஊற்றி நீங்கள் ரைஸை முதல்ல ஊற வச்சுட்டு அப்புறம் வாஷ் பண்ணி ஒரு 2 கப்பு தண்ணி அதுலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். மீன் குழம்பெல்லாம் அதில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க ஆரம்பிக்குது இல்லையா, அப்போ நம்ம ப்ரெஷர் குக்கர் மூடிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 4-5 விசில் விட்டால் மட்டன் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துடும். கிராமத்து மட்டன் குழம்புலேயே என்ன ஸ்பெஷல்னு பார்த்திங்கன்னா அவங்க வெறும் கறி மட்டும் போட்டு குழம்பு வைக்க மாட்டாங்க. அது கூட அருமையான நாட்டு காய்கறிகள் சேர்ப்பாங்க. அதாவது தோட்டத்திலே இருக்கிற முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, இந்த மாதிரி காய்கறி எல்லாம் சேர்ப்பாங்க. நம்ம இன்றைக்கி முருங்கைக்காய், கத்திரிக்காய், நான் குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்குமேங்கிறதுக்காக 2 உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே தோட்டத்து காய். ஸோ மட்டன் ஒரு தடவை வெந்துருச்சான்னு பார்த்துட்டு ஃப்ளேம் மீடியம்லேயே வைங்க. காய்கறிகளை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ காய்கறி எல்லாம் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சு இந்த காய் எல்லாமே ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு வெந்துடும். அதனால் அது ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்குள்ளே இதுக்கு ஒரு தேங்காய் அரைப்பும் ஒரு தாளிப்பும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஸோ மூடி ப்ரெஷர் குக்கரு பக்கத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு தாளிப்பு ரெடி பண்ணி வச்சிடலாமா. ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க.
உடைச்ச உளுத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சமாக ஒரு 10 சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை அதையும் சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் பொன்னிறமாக வறுபட்டு வரணும். அந்த மாதிரி வறுத்துட்டு இதை தான் நம்ம கடைசியாக அந்த தாளிப்பாக போட போகிறோம். இப்போ நல்ல பொன்னிறமாக வெங்காயம் வதங்கிடுச்சு. இதை எடுத்து பக்கத்தில் வச்சிடலாம். அந்த பக்கம் காய்கறியும் நல்லா வெந்து வந்துருச்சு. கொஞ்சமாக தேங்காய், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1/2 டீஸ்பூன் அதிலே சோம்பு, 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை போட்டிருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், காய்கறி நல்லா வெந்தாச்சு. இப்போ அந்த தேங்காயும் உள்ளே சேர்த்துடலாம். நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. பத்தலைன்னா இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு நிமிஷம் இந்த தேங்காவோடு சேர்ந்து இந்த குழம்பு கொதிக்கட்டும். அப்போ என்ன பண்ணணும், அதுக்கப்புறமா நம்ம தாளிப்பையும் உள்ளே போட்டுடலாம். ஸோ குழம்பு கொதிச்சிட்டு இருக்கும் போதே தேங்காய் போட்டதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்ச இந்த தாளிப்பையும் உள்ளே போட்டு ஒரு கொதி விடுங்க. கொஞ்சமாக புளித்தண்ணி, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் அளவு தான் இருக்கணும், ரொம்ப ஊற்றிடக்கூடாது. கொஞ்சமாக அந்த புளித்தண்ணி ஊற்றுறது எதிர்ப்புளி அப்படின்னு சொல்லுவாங்க, அது ஒரு டேஸ்ட் தனியாக கொடுக்கும். அப்புறம் ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட் பண்ணி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே சிம்மரில் வச்சு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் அப்படி மூடி வச்சு திறந்திங்கன்னா அருமையான சூப்பர் கிராமத்து கறிக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். அந்த மட்டனில் என்ன டேஸ்ட் இருக்கோ அதே சுவை அந்த காய்கறியிலையும் இருக்கும். ஸோ காய்கறி சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த முருங்கைக்காயும் கத்திரிக்காயும் எடுத்து சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக சண்டே மட்டன் வாங்கினீங்கன்னா இந்த குழம்பு செஞ்சு பாருங்கள். காலையில் இட்லிக்கு, மத்தியானம் சாதத்துக்கு, நைட்டு அருமையான கல் தோசை கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த குழம்போட மட்டன் சுக்காவும் செஞ்சுருக்கேன். இந்த மசாலாலாம் நம்மளுடைய சுக்கா மசாலா, நம்மளுடைய காரைக்குடி குழம்பு மசாலா இதெல்லாம் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் இருக்குது, அதில் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நீங்கள் ஆர்டர் போடுங்க. ஃப்ரெஷ்ஷான மசாலா உங்கள் வீடு தேடி வரும். கண்டிப்பாக சண்டே அன்னைக்கு செஞ்சு பார்த்துடுங்க. பார்த்துட்டது மட்டும் இல்லை, எனக்கு கமெண்ட்டில் சொல்லணும் எப்படி இருந்தது குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு. புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் நம்மளுடைய மசாலாஸ் வச்சு செய்யும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப சீக்கிரமாகவும் நீங்கள் செஞ்சு முடிக்கலாம். 35 வகையான மசாலாஸ் நம்மக்கிட்ட இருக்குது, வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்னொரு ஃபேண்டாஸ்டிக் ரெசிபியோடு பார்ப்போம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.